கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:13 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் சொல்லுகிறாம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். இயேசுவே திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தமை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தமை கண் பாருமே. உகரர உபரர உப்பர உகரரி கரர. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். உபா ராப உபரப உப்பர உகரரி கரரா. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்த லாபமா. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்த லாபமா. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். மமா ரர மகரர மபர மபரரரரர. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெருன்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெருன்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் பாற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் சொல்லுகிறாம். 120 பேர் நடுவிலே தேற்றவாளனரே வாந்திரே. 120 பேர் நடுவிலே தேற்றவாளனரே வாந்திரே. உன்னத ஆவியை உற்றிடுமே மன்னவனே இனேரமே. உன்னத ஆவியை உற்றிடுமே மன்னவனே இனேரமே. ரபா ரப ரபரர ரக்கரரகரரரரர. எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கி என் உள்ளம் தேடுதே. எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கி என் உள்ளம் தேடுதே. பாரந்து விரைந்து தீவிரியுமே, இறங்கி வாரும் இயேசுவே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம செய்தி யோவான் 20வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கோம். அவர்கள் அவளை நோக்கி, அவர்கள் தேவதூதர்கள். பரலோக காட்சிங்கிற ஒரு காட்சி உங்களுக்கு காமிச்சேன். பரலோக காட்சி ஏன் காட்டினார்ன்றதை உங்களுக்கு நான் விளக்கமா சொல்லிட்டேன். இப்ப ஒரு கான்வர்சேஷன், பரலோகமும் பூமியும் இணைகிறது. என்ன ஒரு கேள்வி கேட்கிறார்கள் அப்படின்னா, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். 11 வசனம், அப்படி அழுது கொண்டிருக்கையிலே, அந்த அழுகை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நம்மளாம் சில நேரத்தில் அழுது படிக்கும், ஆனா இது தொடர்ந்து அழுகை வந்து கொண்டே இருக்குது. அதற்கு அவள் மகதனா மரியாள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். பிரச்சனை எடுத்துக்கொண்டு போயிட்டார்கள். அவரை வாய்த்த இடம் எனக்கு தெரியவில்லை. இதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம்.
ஃபர்ஸ்ட் இதை நான் ரெண்டா பிரிச்சிருக்கிறேன். முதல்ல ஸ்திரீயே. இந்த ஸ்திரீயே அப்படிங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய் மரியாதை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை. ஸ்திரீயே, யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, இந்த வேலை இன்னும் எனக்கு வரல. பல முறை தியானம் ஷார்ட்டா சொல்லிடு. நம்ம அம்மா எப்படி போனா அம்மா எப்படி அம்மா அப்படின்னு போறோம். மதர் மதர் கிடையாது. இங்க என்ன இருக்குன்னா ஸ்திரீ, ஒரு ஸ்திரீ, பெண். நீ ஒரு கேரக்டர் அம்மா, நீ ஒரு கேரக்டர். என்னது, நீ ஒன்னே ஆண்டவர் என்னுடைய தாயாக பிக்ஸ் பண்ணி வச்சார். நீ ஒரு கன்னியா இருக்கும் போதே நான் உன்னுடைய கர்ப்பத்துல பிறக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம் முறையடிச்சு. இப்ப நீ ஸ்திரீ, அவ்வளவுதான். எனக்கு உனக்கு என்ன கிடையாது, பெரிய ஒரு கான்டாக்ட் கிடையாது. இந்த ஸ்திரீங்கிற ஒரு வார்த்தைய ஆண்டவர் மறுபடியும் எங்க சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல சொல்லி முடிக்கும் போது அர்த்தம் சொல்றாரு. யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே இருந்த அன்பான சீசனை நோக்கி, தாயைங்கிறது ஸ்பெசிபிக்கா வந்துருச்சு பாரு. ஏன்னா மரியாள்ங்கிறது அநேகர் பேருக்கு தாய்ங்கிற சொல்லிட்டு, தாய்னு சொல்லிக்கிட்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, ஆரம்பத்துல ஸ்திரீ, முடிக்கும் போது ஸ்திரீ. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பரலோக தேவதூதர்கள் அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தேவதூதர்கள் மகதனா மரியாளுடைய பேர் தெரியுமா? தெரியும். ஆனா மகதனா மரியாளைன்னு சொல்லாம ஸ்திரீயே அப்படிங்கிறாங்க. காரணம் என்னன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா, சங்கீதம் 103வது அதிகாரம் 20வது வசனம். 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு. இப்ப இந்த தேவதூதர்கள் என்ன வார்த்தையை கேட்கறா? ஸ்திரியே ஸ்திரியேங்கிற வார்த்தையை கேட்கறாங்க. அப்ப மா அப்படின்னு கேட்டாங்க, இங்க அம்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய அழைப்பு தன் தாயை நோக்கி யோவான் ஆரம்பிக்கும் பொழுதும் ஸ்திரீ, முடிக்கும் போதும் ஸ்திரீ. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வாசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரங்களாகி அவருடைய தூதர்களே. இந்த தூதர்கள் எதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள்னா, வசனம், ஆண்டுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கவனமா கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க காலையில் என்ன உள்ளதுன்னா ஸ்திரீ ஸ்திரீன்னு உள்ளது. அதனால மாதவரையிலே ஸ்திரீட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? இதுதான் அந்த ஸ்திரீங்கிறதுக்குள்ள எப்படி ஒரு ஆழமான சத்தியத்தை ஆவியானவர் வைத்திருக்கிறார். ரைட். இப்ப இந்த காரியத்தை புரியறதுக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். செல்வி டீச்சர் ஒரு டீச்சர் இருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது, அக்காக்கு தெரியும், ஒரு செய்தி சொல்றதுக்காக அவங்க சிவகாசி போறாங்க. உன்னத பாட்டிலிருந்து நான் ஒரு செய்தியை கொடுத்துருக்கேன். அவங்களும் லலிதா அம்மா 2 பேரும் போறாங்க. போய் லலிதா அம்மா அந்த செய்தி முடிச்ச உடனே லலிதா அம்மா சொல்றாங்க, டாக்டர் செல்வி டீச்சர் நீங்க சொல்றது மாதிரியே வாய்ஸ கூட்டுறாங்க, குறைக்கிறாங்க, நீங்க எங்கெங்கெல்லாம் கையை தூக்குறீங்க அவங்கள தூக்குனாங்க. அப்ப அவங்க என்னைய பார்க்கலன்னா இது முடியாது. அதுபோல தேவதூதர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பார்த்துக்கிட்டே இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு என்ன சொல்றாரோ அதே தான் சொல்றாங்க. சரி, இது ஒரு செக்ஷன் நான் முடிச்சிட்டேன். 2வது நம்ம பார்க்க இருக்கிறோம், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஏன் அழுகிறாய் என்றார்கள். இப்ப அடுத்து இன்னைக்கு ஒரு மெயின் ஸ்டடி என்னன்னா அழுகை. அழுகிறது நமக்கு பிடிக்குமா பிடிக்காதானா? பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் ஏன் இந்த அழுகை வருதுங்கிற ஒரு ஸ்டடி. அழுகையினுடைய காரணம் தெரியணுமா தெரியக்கூடாதா? இன்னைக்கு நமக்கு பல சூழ்நிலையை நம்ம அழுவோம். வெளியில அழுகை இல்லாட்டாலும் உள்ள அழுவோம். இருதயத்துக்குள்ள ஒரு அழுகை இருந்து கொண்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? முதல் குறிப்பு யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்துல, இந்த மகதோனா மரியாளுக்குள்ள 7 பிசாசு போனது உண்மைதான். அதோட சேர்ந்து போயிடுச்சு சமாதானம். அவளுக்குள்ள சமாதானம் இல்லை. அதனாலதான் யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படும். இப்ப மகதோனா மரியாளுடைய இருதயம் கலக்க இருக்குது, பயம் இருக்குது. காரணம் சமாதானம் உள்ள போயிடுச்சு. சமாதானம் உங்களை விட்டு வெளியே போச்சுன்னா அழகே வந்துடும். ஆமா இல்ல
இந்த சூழ்நிலை என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும். இந்த பாதையில தான் நான் போகணுன்றது ஆண்டவர் பிக்ஸ் பண்ணிட்டார். இதை நான் மாற்றவே முடியாது. பரலோகம் எனக்கு ஒரு பாதை வைத்திருக்கா, அந்த பாதையில தான் நான் போவேன். மாறது சான்ஸே இல்லை. அப்படி போகிறது தான் அவனுடைய எதிர்பார்ப்பு. சரி, 2வது குறிப்பு ஏன் அழுகை வருகிறது. யோவான் 16வது அதிகாரம் 6வது வசனம். இதனாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறதுனாலே உங்கள் இருதயம் துக்கத்தினாலே நிறைந்திருக்குது. இப்ப 14ல இருதயத்திற்குள்ள கலக்கம் பயம் போயிருச்சு. 16 வருஷம் டீச்சர் போட்டிருக்காங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடி போனாலும் எனக்கு அது பசுமையா இருக்கிறது. சரி, ரைட், வெரி குட். பாருங்க 16:6. ஆனாலும் நான் இவளை உங்களுக்கு சொல்வதனாலே உங்கள் இருதயம் துக்கத்தினாலே நிறைந்திருக்காங்க. துக்கம் மேல 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 போய் அந்த ஹை லெவலுக்கு அதோடனே அழுகை வரும். அந்த துக்கம் வராம இருக்கணும்னா ஆண்டவர் எங்கன்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேற்றவாளன் அனுப்புறார். இந்த தேற்றவாளன் வந்து என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்தும். தேற்றவாளன் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வர்றது குறித்து ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பாதைகளை நான் போயிருக்கிறேன். இந்த பாதையில போகும்போது பல நேரங்களில் எனக்கு கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும். ஆனா அதுல இருந்து நான் வெளியேறதுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் அந்நிய பாஷை. ஒரு பாடல் பாடுவேன். தேவா பிரசனம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறாம் உகரர பரரா பர உகனரிரரா உமர உகரரிரரா விகனரா ரெபாரரா. இது எனக்கு கொடுத்தது. இது எல்லாருக்கும் கொடுப்பாங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆமா, இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து அந்த துக்கத்தை நீக்கிறாரு. அப்ப கண்ணீர் போயிடும். சரி, 2 குறிப்பு உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து 3வது குறிப்பை உங்களுக்கு காட்டுறேன். யோவான் 16:20. உங்களுக்கு நான் முதல் சொல்லிடுறேன். ஸ்திரியே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸ்திரியனை ஏன் இந்த தேவதூதர்கள் கூப்பிடுறாங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 2வது அதிகாரத்திலையும் 19வது அதிகாரத்தில் சிறுவையில தொங்கிட்டு இருக்கும்போது ஸ்திரியனை தான் கூப்பிடுறாரு. இவங்க இதே கேட்டு 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 அவங்களும் சொல்லிட்டாங்க. சரி, 2வது ஏன் அழுகிறாய். அழுகையினுடைய காரணத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, 16வது அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்ற நீங்க அழுவீங்கன்னு சொல்லிட்டார். சொன்னார் அழுவும் அழ மாட்டோமா? அழுகை புலம்புவீர்கள். உலகமா சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மாறிச்சா? கொஞ்ச நேரத்துல மாறிடுச்சு. அப்ப அழுகைங்கிறது ஒரு கான்செப்ட ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதற்கு ஒரு பாதையில நம்மளை கொண்டு போறாரு. அந்த பாதையில போகும்போது துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏன் வாழ்க்கையில் இத்தனை துக்கங்கள் இருந்துச்சு, ஆனா எல்லா துக்கத்தையும் ஆண்டவர் மாற்றி பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த வார எண்டுல ஒரு பெரிய ஆசீர்வாதம், வருஷம் முடியும் போது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை என்ன கொடுக்குறாரு. என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். என் மகள் டீனா திவ்யா இன்னைக்கு வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி கொடுக்க போறோம். எங்க ஆலயத்துல 7 மணி செய்தியும் அவ தான் கொடுக்க போறான், 9 மணி செய்தியும் அதான் கொடுக்க போறான். அவர் சொன்னப்பா, அப்பா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். இது 2 செய்தி நான் சொல்லுமா, ஒண்ணு நீங்க சொல்றீங்களான்னு கேட்டேன். நான் சொன்னேன், உனக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரா, சின்ன பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தா 2 செய்தி சொல்லு. சந்தோஷமா வர்றா. இதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னா அது மாறித்தான் ஆகணும். சரி, அது எப்படி மாறிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 20வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அந்த ரபுனி சொல்வது நம்ம ரபுனி 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 ஐயா, ரபுனி ரபுனி ஐயா, நீங்களா ரபுனி ஐயா அப்படிதான் அவன் சொல்லியிருப்பான். கட்டாயம் அந்த பைபிளை நீங்க வாசிக்கும் போது அந்த எக்ஸ்பிரஷனோட வாசிக்கணும். அப்படிதான் ரபுனி அப்படியே சொல்லியிருப்பா, குஷில குதிச்சிருப்பா, ரபுனி 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 ரபுனி. அதெல்லாம் இங்க இருக்காது. இதான் உண்மை. நீங்க அந்த இடத்துல இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அப்படிதான் நீங்க கத்தி இருப்பீங்க, ரபுனி 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 எங்க ரபுனி ஐயா உங்க கால்கள் ஒண்ணுங்கிற. சரி, அப்ப அந்த துக்கம் சந்தோஷமாக மாறிடுச்சு. சரி, இன்னும் சில பாதைகளை நம்ம பார்க்க போறோம். அழுகைங்கிற பாதையை நம்ம பார்க்க இருக்கிறோம். வாசிப்போமா? ஒன்று சாமுவேல் 1வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல்
முதலாவது அதிகாரம் 7வது வசனம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் பேர் என்ன? சாமுவேல். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்துக்கிட்டு அதை கொடுக்கறதுக்கு டிலே பண்ணுவார். எப்பவுமே ஒரு டிலேங்கிறது வந்து நாட் டினைல். எழுதிக்கோங்க, டிலே இஸ் நாட் டினைல். டினைல்னா நோ. டிலேங்கிறாரு, டிலே பண்ணுவாரு, ஆனா உனக்கு கொடுப்பாரு. இந்த கிடைக்கும் போது என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இங்க அழுகையை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அன்னால பார்க்கிறோம். 7வது வசனம். இவள் அவளை மனவடிவாக்குவார். இவள் யார்? அது நம்ம பார்க்கிறோம் 2வது வசனத்துல பெனினாள். பெனினாள் தங்கச்சி. 2வது வந்தவர். முதல் வந்தது அன்னாள். ஆனா அண்ணால வந்து ஒரு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருந்தா. அவ நிறைய பன்னிக்குட்டி மாதிரி பிள்ளைகளை பெற்றிருக்கா. அந்த பிள்ளைகள் பேரெல்லாம் பைபிளே இல்ல. ஆனா அழுகையின் பள்ளத்தாக்குல போகும்போது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம எல்கனா என்ன செய்வார் அப்படின்னா, அவள் புருஷன் எல்கனா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய்? எல்கனாக்கு தெரியுமா? நல்லா தெரியும். லூசா தெரியும். ஏன் அழுகிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவர் பாசிஃபை பண்றாரு மனைவிய. அவர் தன்னுடைய இயலாமை சொல்றாரு. அவர்கிட்ட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த அக்கா மூலம் நிறைய பிள்ளை பார்த்திருக்காரு. ஆனாலும் ஆண்டவர் கர்ப்பத்தை அடைச்சிருக்காரு. நல்லா தெரியும். ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடா இருக்கிறாய், ஏன் செஞ்சல பிறகு இவ்வளவு நடக்குதுங்க. இந்த அழுகைங்கிறதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னா, அழுகை, நோ சாப்பாடு, துக்கம், சஞ்சலம் அப்படி சொல்லிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆளுக்கு ஒரு சமாதானம் கிடைக்காது. எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்குது. கணவன் பயங்கர அன்பா இருக்காரு. ஆனாலும் பிள்ளை கிடைக்கிற வரை அந்த சமாதானம் அவளுக்கு இருக்காது. ஆனா எப்ப அது கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? 10வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தருக்கு விண்ணப்பம் பண்ணினார். இந்த அழுகைய ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு அதைத்தான் நான் உங்களுக்கு லாஸ்ட்ல ஒரு ரகசியத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆனா இப்ப வசனங்கள் மூலமாக அழுகைங்கிற ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம். அழுகிறது உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா அது ஒரு பாதை. இப்ப சாமுவேலை முதவே கொடுத்துருக்கலாம், முடியாது. ஆனா இது ஒரு பர்ஷியஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அவ உணரணும். அதனால ஆண்டவர் சொல்லல, இந்த ஒரு பர்ஷியஸ் கிஃப்ட நீ எனக்கு கொடுப்பையா. ஆண்டவர் எதிர்பார்ப்பார், நீ இதை எனக்கு கொடுப்பையா. இதை நான் என் வாழ்க்கையில எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன். 2000 ரட்சிக்கப்பட்டதுல இருந்து என் வாழ்க்கையில ஆண்டவர், வேதம், என் தொழில் இருக்கு. நான் டாக்டர் பிராக்டிஸ் பண்றேன். இந்த பிராக்டிஸை விட்டு நான் குறைக்கவே மாட்டேன். நேற்று 10 மணிக்கு ஓபியில உட்கார்றேன். வழக்கமா 12 மணிக்கு நான் போயிருவேன். 1 மணிக்கு தான் போனேன். 1 மணி வரை பேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நானும் சந்தோஷமா பார்த்தேன். ரவுண்ட்ஸும் போயாச்சு, 2 சர்ஜரி பண்ணியாச்சு, பிளாஸ்டர் போட்டாச்சு. டைட் ஷெட்யூல். இந்த டைட் ஷெட்யூல்ல எனக்கு செய்யறதுக்கு ஆண்டவர் பெலன் கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆனா நம்ம இங்க பாக்குறோம், இந்த பாதையில போகும்போது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். விண்ணப்பம் போது எப்படி பண்ணாருன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் அதை உங்கள்கிட்ட திரும்ப கொடுத்துறேன். இதாங்க திரும்ப கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அந்த எப்ப அந்த அழுகை நின்னுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 பாருங்க. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆண்டவர் அருமையான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. 20 சில நாட்கள் சென்றபோது அண்ணா கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பேர் எடுத்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு சாமுவேல்ங்கிற பேர் இருக்குன்னு தெரியாது, அத்தனை பேருக்கு சாமுவேல் இருக்கு. சரி, இது ஏன் இப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போயிடும். வாசிப்போமா? புலம்பல் எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது அதிகாரம் 4வது பக்கம் 793. சரி, புலம்பல். புலம்பல் பாப்பா பிரசங்கி. புலம்பல்ல பிரசங்கி பக்கம் 793. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நட பண்ண ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் ஒரு காலத்தை பிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த பாதையில நீ போகணும். அப்ப ஒரு அழுகை இருக்கும்,
ஒரு புலம்பல் இருக்கும். ஆனா அது ஒரு காலத்துக்குள்ள முடிச்சுட்டு அடுத்த அங்கிருந்து டக்குன வெளியில கொண்டு வந்துடுவார். வெளியில கொண்டு வர்றாரு. இந்த வெளியில கொண்டு வந்து இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, கண்கள் மறைக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு காட்டப்படும். லூக்கா 24வது அதிகாரம் 16 வசனம். இப்ப இவர்களுக்கு துக்கம் சந்தோஷமா மாறிடுச்சு. ஏன் மாறிடுச்சு? ஆண்டவர் உயிர்த்தல் வந்துட்டார். ஆனா அவங்க கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா 24வது அதிகாரம் லூக்கா 16, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. இன்னைக்கு இதுதான் பல நாட்கள் நடக்கிறது. நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு. அந்த ஆசீர்வாதம் நம்ம கையில கிடைச்சிருக்கும். ஆனாலும் நம்மளால அதை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா, இதை புரியுதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார், குட்டி எக்ஸாம்பிள். எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு பிள்ளை இல்லாம இருக்கு சொல்லுங்க. JM ஸ்டாலினுக்கு ஒரு பேர பையன் பிறந்திருக்கான். அப்படி ஒரு அழகு பையன். மகளுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணத்தின் பாதையிடும் போது அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். பைனான்ஸுக்கு கஷ்டப்பட்டாரு, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அந்த துக்கம் சந்தோஷம் மாதிரி அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கிட்டாரு. இப்ப அந்த போறாரு. துக்கம் சந்தோஷம் மாறிச்சா, அள ஒரு காலம் உண்டு. இந்த காலத்திலிருந்து நம்ம போகணும், வேண முடியாது. சரி, அப்ப கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறோம். கண்கள்ல இருந்து நம்ம வெளியே வரணும். சரி, பவுலை கண்ணீர் அசைக்க முடியவில்லை. சொல்லுங்க, பவுலை கண்ணீர் அசைக்க முடியவில்லை ஒரு கான்செப்ட். ஒரு சிலர்லாம் கண்ணீர் விட்டாலும் மாறிடுவாங்க. ஆனா பவுலை அசைக்க முடியாது. அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 13வது வசனம். 21:13. பவுல் எருசலேமுக்கு போகணுங்கிறாரு. அதுக்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைக்க பண்ணுகிறீர்கள்? இந்த அழுகை என்ன செய்யும் அப்படிங்கிற இருதயத்தை உடைக்கும். ஒரு பிள்ளை சொல்லும், அப்பா எனக்கு இது வேணும்பா அப்படின்னு கேட்கும். ஏம்மா இப்போ வாங்கி தர முடியாது. அந்த பிள்ளை அழ ஆரம்பிச்சு. அழ ஆரம்பிச்ச உடனே நீங்க அதை வாங்கி கொடுத்த பிறகுதான் உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். அந்த பிள்ளை உடைய அழுகை உங்கள் இருதயத்தை மாத்துது. ஆனா பவுல் இன்னும் என்னைய மாற்ற முடியாதுங்கிறார். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைக்கப்படுகிறீர்கள்? உடையாது. எருசலேமிலே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன். என்ன அர்த்தம் சொல்றேன்னா, பவுலத்தை சொல்றாங்க, பவுலே நீ அங்க போனவனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்னையா அரெஸ்ட் பண்றது? என்னை கொன்னாலும் நான் ரெடியா இருக்கேன். இதுதான் ஒரு பக்குவம் அடைந்த ஒரு இருதயம். மரியாளுக்கு அந்த இருதயம் இல்லை. மகதனா மரியாளுக்கு இந்த மெச்சூரிட்டி இல்லை. இந்த மெச்சூரிட்டி நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரி, இப்ப பைபிள்ல இருந்து முதல் அழுகையை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் கிரை இந்த பைபிள். அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனம். 21:17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு சம்பவித்தது என்ன? இந்த இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். முதல் சத்தம் இஸ்மவேலுடைய சத்தம். இஸ்மவேல் அழுகும் போது பரலோகமே பார்க்குது. ஏன் அவனுடைய கண்ணீரை பார்த்து என்ன சொல்கிறார்னா, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். இஸ்மவேல் அன்றக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. அகேன்ஸ்ட், தேவனுக்கு விரோதமா வாழ்றான். அவன் துஷ்ட மனிதனையே பைபிள்ல அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். நித்திய சரி, பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டார்? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு பதில் இருக்கு. நம்ம ஆபிரகாம்கிட்ட ஒரு பிரச்சனை. அது 17வது அதிகாரத்துவாங்க. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 18வது வசனம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன சத்தியம்னா, ஆண் பிள்ளை உனக்கு கிடைக்கும்பா, இந்த இந்த வேலைக்காரன் பிள்ளை கிடையாது, எல்லாம் சொல்லி 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 இந்த விருத்தத்தை சொல்லி நான் அவனை ஆசிரியத்து அவனுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், எல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது 17 அதற்கு ஆபிரகாம் முகக்கொப்பரை விழுந்து நகைத்து 100 வயதுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதுக்கு இருக்குமோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஆண்டவரே இல்லாததை பத்தி நீங்க பேசுறீங்க ரைட்டு, ஆனா நான் அதெல்லாம் நம்புறாப்புல இல்லை. அதாவது ஆபிரகாம் விசுவாசின் தகப்பன்னு சொல்லி இருக்குது, ஆனா இருதயத்துல நினைச்சது பைபிள்ல கிளீனா இருக்குது. அதனால அவர் என்ன சொன்னார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் இருக்கிறத பத்தி சந்தோஷப்படுறேன், நீங்க இல்லாததை பேசுங்க. என்ன இருக்குது? இஸ்மவேல் இருக்கிறான்.
அதனால ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க, ஒண்ணு செய்யுங்க ஆண்டவரே. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்ற ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு அவனை பெரிய ஜாதியாக்கிட்டார். நமக்கு தலைவலியே இவங்க தான், இருந்தாலும் அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. இவ்வளவு முரட்டுத்தனமான ஏசா அழுவானா அவனே ஆண்டவர் அழ வச்சுட்டார். அதான் நம்முடைய ஆண்டவர்கிட்ட டெக்னிக்கு. முரணு தான். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 38வது வசனத்துல பாருங்க, ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம், இந்த ஒரு ஆசீர்வாதம் உண்டா, என் தகப்பனை என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். துஷ்ட மனிதன் ஆண்டவர் அவன்கிட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் சுரண்டிட்டாரு, அழ வச்சிட்டார். கண்டுக்கிடவே மாட்டான், முரட்டு பய வேட்டையாடிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு இருதயமே கடினமான இருதயம். வீட்டிலே இருக்க மாட்டான், சுத்திக்கிட்டே இருப்பான். ஃப்ரெண்ட்ஸோட எப்பவுமே வெளியில போயிடுவாரு. வித்தியாசமான அனிமல் எல்லாம் வேட்டையாடி அதுல பாப்புலரா இருப்பாரு. அவன் வந்தாலே, ஏசா வந்தாலே இந்த காட்டு பன்றி, மான் கறி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் கிடைக்கும். ஒரு கூட்டம் பின்னாடியே போகும். அவன் பெஸ்ட், அவன் எடுத்து மீதி எல்லாம் கொடுத்தவன் வச்சுக்கோங்க அப்பா அப்படின்ட்டு. ஆனா அவனே என்ன செஞ்சது, அந்த ஆள வச்சான். சரி, இப்ப இன்னொரு காரியத்தை காட்டுறேன். ஆதியாகமம் 33வது அதிகாரம். இப்ப யாக்கோபு ஏசா ரெண்டும் ஆப்போசிட் போல். ஏசா காட்டு சஞ்சல், யாக்கோபு அம்மா பின்னாடியே முந்தானியை பிடிச்சிட்டு இருப்பாரு. ரெண்டும் ஆப்போசிட் போல். ரெண்டும் இது அதை கொல்ல பாக்குது, இவன் அவனை ஏமாத்த பார்ப்பான். அப்படியே பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அதை ரெண்டையும் சேர்த்து அள வைக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 33வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு வந்து அவனை கட்டி தழுவி அவன் கழுத்திலே முத்தம் செய்து அவனை இருவரும் அழுதார்கள். இது ஒரு சந்தோஷமான அழுகை. இந்த பிரிந்த அண்ணன் தம்பி 2 பேரும் இணைந்து கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. ஏசா அழுத அழுகை ஏமாற்றத்தின் அழுகை, அது வேற. ஆனா இங்க ஏசாவும் யாக்கோபும் கட்டி பிடிச்சு அழுகும் போது ஒரே சந்தோஷம் இருக்கு. உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறாம இருக்காது. ஆனா அதுக்கு பாதை வச்சிருக்கிறாரு, அந்த பாதையில தான் போகணும். ரைட். அடுத்து பாருங்க, யாக்கோபு அழுதாரா? எஸ். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 16வது வசனம். 29:11. பின்பு யாக்கோபு ராக்கேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது. இது ஒரு சந்தோஷமான ஆகி. சொந்தக்கார பொண்ணா பார்த்தாச்சு, ரொம்ப அழகு, இப்படி ஒரு அழகு அவர் பார்த்ததே கிடையாது. அப்படி மயங்கிட்டாரு. மயங்கி அந்த பொண்ணை கட்டி பிடிச்சு அழுகிறார். ராகலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது. இந்த அழுகை வேற, ஏசா அழுகை வேற. ஏசாவும் யாக்கோவும் சேர்ந்து கட்டி பிடிச்சு அழுகிறார். இதெல்லாம் வித்தியாசமான அழுகை. ஆனா அழுகை அழுகைதான், அதை மாற்றவே முடியாது. சரி, அடுத்து இன்னும் கொஞ்சம் காரியங்களை பார்த்து நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 45:14. இது கிங் போஸ்ட் யோசேப். 45வது அதிகாரம் 14வது வசனம். தன் தம்பியாகிய பென்யமீன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பென்யமீன் அவன் கழுத்து. இதுவும் பிரதர்ஸ் 2 பேரும் செப்பரேட்டா இருக்காங்க. யாக்கோபு செத்து போயிட்டான்னு எல்லாரும் நம்புறாங்க. ஆனா இப்ப கட்டிப்பிடிச்சு அழுகிறார்கள். சரி, இன்னொரு அழுகை நான் கட்டுறேன். முதல்ல ஒரு பிள்ளைய அழுகையை காமிச்சேன். இப்ப அடுத்து இன்னொரு பிள்ளை அழுகிறது. யாத்ராகமம் 2வது அதிகாரம் 6வது வசனம். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டான், பிள்ளை அழுதது. இந்த அழுகை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா ஒரு புதிய ஒரு வாழ்க்கை கொடுத்தது. தண்ணீருக்குள்ள போக வேண்டிய மோசையை ஆண்டவர் செஞ்சாரு, வெளியே கொண்டு வந்தார். 10வது வசனம், அவளுக்கு மோசை என்று பெயரிட்டார். இன்னைக்கு எத்தனையோ மோசைகள் இருக்கிறாங்க, பார்த்துருக்கோம். சரி, அடுத்து ஒரு அழுகை காமிக்கிறேன். இது ஒரு பயங்கரமான அழுகை. இந்த அழுகை தேசம் முழுவதும் அழுகிறாங்க. சிங்கிள் மேன் அழுகை கிடையாது, ஒரு குழந்தை அழுகை கிடையாது, அண்ணனும் தம்பியும் கட்டி பிடிச்சிட்டு அழுகிற அழுகை கிடையாது, ஒரு தேசமே அழுகுது. வாசிப்போமா? யாத்ராகமம் 11வது அதிகாரம் 6வது வசனம். அதனாலே எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல்
இந்த கூக்குரல் என்னன்னா அழுகையின் கூக்குரல். எல்லார் வீட்லயும் தலைச்சல். அதாவது பார்வன்ல இருந்து அடிமை வர எல்லாரும் மரணம், கண்ணீர், கம்பளம். இத ஆண்டவர் எப்ப இதை அனுமதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். 12:30. அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தில் யாவரும் ராத்திரியிலே எழுந்தார்கள், மகா கூக்குரல் உண்டாச்சு. 29வது வசனத்தில் நான் ஒரு கட்டம் போட்டு வச்சிருக்கிறேன், நடு ராத்திரியில. எல்லாமே ஆண்டவர் ஒரு ராத்திரியில ஆரம்பிச்சு நடு ராத்திரியில எத்தை முடிச்சிருவார். இது ஆண்டவர் மாத்திரம் நம்மளால முடியாது. ஆண்டவர் என்ன செய்யற பாருங்க, நடு ராத்திரியில பாருங்க. 29வது வசனம், சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எல்லாரையும் அழிக்கிறார் நடு ராத்திரி. 31வது வசனம் ராத்திரியில, அங்கே ஒரு கட்டம் போட்டு வச்சிருக்க, ராத்திரியிலே அவன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து இன்ஸ்டன்ட் எமர்ஜென்சி கால், மோசையை கூப்பிடுப்பா, என் பிள்ளை செத்து போச்சு, பிள்ளை செத்து போச்சப்பா, போடா போயிருக்கடா, எங்களுக்கு என் மூஞ்சிலே ஓடி போயிருங்க. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடி கர்த்தரை ஆராதிச்சு என்னையும் ஆசீர்வதிங்கள். 32வது பயங்கரமான ஒரு காரியங்க. ராத்திரி, நடு ராத்திரி, ராத்திரியில எல்லாம் முடிஞ்சு போச்சு. விடுதலை கொடுக்கிற ஆண்டவருக்கு ஃபியூ ஹவர்ஸ் தான் தேவை. கண்ணீர் கொண்டாக்குறாரு. அந்த கண்ணீர் யாருன்னா கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் இருக்கு. சரி, இப்ப ஒரு இதுவரை எனக்கு தெரியாத ஒரு புதிய கான்செப்டை நான் உங்களுக்கு காட்ட போறேன். கண்ணீருடைய ஒரு பவரை நான் உங்களுக்கு காட்ட போறேன். வாசிப்போமா? யோவான் 11வது அதிகாரம் 21வது வசனம். 11:20. மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்ன சொல்லுகிறார். அது என்ன நம்ம முதல்ல பார்ப்போம். மார்த்தாள் இயேசு இடத்துல வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தாலும் என் சகோதரன் மறித்திருக்கிறான். இது மார்த்தாள் சொல்றான். ஆனா மரியாள் அடுத்து பேசுறாங்க. மரியாள் பேசும்போது அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காரியம் இருக்கு. அது என்ன நம்மளுக்கு காட்டும். 21வது அதிகாரம் 32வது வசனம், 33, 32. இயேசு இருந்த இடத்திலே மரியாள் வந்து அவளை கண்டவுடனே அவள் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தானால் என் அது மார்த்தாள் சொன்னதுதான் மரியாள் சேம் டிட்டோ. அதுல ஒரு சேஞ்ச் கூட கிடையாது. ஆண்டவரே ரைட், நீர் இங்கே இருந்தானால் என் சகோதரன் மட்டும் என்றால். ஆனா 33வது வசனம், அவள் அழுகிறதையும், மரியாள் அளவில்லை, மார்த்தாள் அறவில்லை, நான் மரியாள் அழுகிறாங்க. இந்த அழுத உடனே என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யூதர் அழுகிறதையும் இயேசு கண்ட பொழுது ஆவியிலே கலங்கி துக்கம் அடைந்தார். இந்த மார்த்தாள் அதே ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க பாருங்க. 20 மார்த்தாள் இயேசுல வந்து, ஆண்டவரே நீர் எங்கே இருந்தாலும் என் சகோதரன் மறித்து கேஷுவலா சொல்லுது அந்த அக்கா. ஆனா மரியாள் அப்படி கிடையாது. கண்ணீரோட அழுது 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 அதே சொல்லுது. சொன்ன உடனே ஆண்டோட என்ன செய்றாரு அவரு பாருங்க, அங்கே நடக்குது, அவர் ஆவியிலே கலக்கம் அடைந்தார். சரி, ஏன் இந்த கண்ணீருக்கு எவ்வளவு ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் பார்த்து இந்த செய்தியை நம்ம முடிக்க இருக்கிறோம். சங்கீதம் 56வது அதிகாரம் 56 56:8. என் ஆலோசனைகளை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். கண்ணீர் ஆண்டவர் ஒரு துருத்தியில வச்சிருக்காரு. துருத்தினா என்ன அர்த்தம்னா, நம்ம இதுக்கெல்லாம் கண்ணீர் விட்டால் இருக்கிறத அவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் மார்த்தாள் மரியாள், மார்த்தாளுடைய ஸ்டேட்மெண்ட்ல கண்ணீர் இல்லை, ஆனா மரியாள்ல கண்ணீர் வந்துருச்சு. துருத்தியில வச்சிருக்கிறாரு. உடனே ஆண்டவர் ஆக்ஷனுக்கு வந்துட்டார். 39வது அதிகாரம் 12. சங்கீதம் 39:12. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்புதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதையும். கண்ணீருக்கு ஆண்டவர் மௌனமாக இருக்க மாட்டார். சரி, இந்த செய்தியில அடுத்த செக்ஷனை பார்த்து நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். யோவான் 20வது அதிகாரம் 13. அவர்கள் தேவதூதர்கள் மகதனா மரியாளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவர் இதைத்தான் பார்த்து முடிக்க போறார். என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இது ராங் ஸ்டேட்மெண்ட். எடுத்தெல்லாம் கொண்டு போக முடியாது. அவர் உயிர் தந்து போயிட்டார். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. நம்ம அவங்களுக்கு சொல்லுவோமா, ஏமா மகதனா மரியாளே அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு நீ கேட்டேன்னா, அப்ப
அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வசனம். அவர் வைத்திருக்கிற இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிக்கோமா. அவன் ஸ்தேவான் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசு நிற்கிறது. தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறார். இதுதான் அவர் இருக்கிறார். அவரை கொண்டு போய் வைக்கல, அவர் அந்த இடத்துல போய் இருக்கிறார். இதான் அங்க போய் இருக்கிற வேண்டிய இடம். ஜெபிச்சு முடிப்போமா. மகா இரக்கமும் கருவேமல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு நம்முடைய திருசாமம் வந்திருக்கிறோம் ஐயா. கண்ணீரை குறித்து ஒரு பெரிய ஆழமான செய்தியை தூய ஆவியானவர் எங்களுக்கு தந்ததுக்காக கோடி நன்றி ராஜா. எங்கள் அலைச்சல்களை அறிந்த தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆம்.